ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கே லேட்டாச்சு கிளம்புன்னு சொல்லி கிளம்ப வச்சுட்டு இங்கே வந்துட்டு வர வழியில் ஃப்ரெண்டை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையை பிடிச்சி வருங்க ஆப்போசிட்டில். நான் வந்து கடையில் அதிகமாக டீ குடிக்க மாட்டேன். நீ குடிச்ச என்ன குடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் வண்டி நிறுத்தி அவர் வண்டி இங்கே நிற்கிது முன்னாடி. அவர் வாடகைக்கு போயிட்டுருக்கிற நிறுத்தி டீ கடை கூட்டிகிட்டு போய் டீ வாங்கி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு வந்து ஒரு மெது வடை வாங்கி கொடுத்தாங்க. இப்போல்லாம் ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகாதாம்மா. நான் வீட்டில் கிளம்புறதுக்கு முன்னாடி கிளம்பு என்னமோ சுடுதண்ணி கால் ஊற்றுனா ஆடுவாங்க பரதநாட்டியம், அந்த மாதிரி ஆடிட்டு இங்கேன்ட்டு இல்லைங்க. எங்கே போனாலுமே ஃபங்க்ஷன் கிளம்புனாலும் சரி, இல்லை ஃபங்க்ஷன் முடிஞ்சு அங்கேருந்து வீட்டுக்கு வரனாலும் சரி, ஒரு 1000 டைம் சீக்கிரம் இந்த வார்த்தையை வந்து சக்திகிட்ட கேட்கலாம் நீங்கள். அப்போ வரும்பாருங்க ஒரு ஆத்திரம், எனக்கு அப்படி ஒரு ஆத்திரம் வருது. சொல்லாமல் இருந்தால் கூட நானே கிளம்பிடுவேன். அந்த சொல்லும் போது நீங்கள் பார்க்கணுமே, அது ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன். கிளம்புன்னு சொன்னால் கோவம் வராது. கிளம்பு சீக்கிரம் கிளம்பு அந்த மாதிரி சொல்லுவோம். அப்படி நான் ஸ்டாப்பாக அது ஒரு மாதிரி வெறியாக நமக்கு அந்த மாதிரி சொல்லுவோம். அப்படி இப்போ போய் ஹாயாக அங்கே எப்போவோ பால் காய்ச்சி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருக்கு, கிரகப்பிரவேசம் முடிஞ்சிருக்கு. சரி ஒரு 10 மணிக்குள்ளேயாவது போனால் தானே ஓரளவுக்கு இருக்கும். எங்கே போனாலும் அந்த மத்தியானம் 12 மணிக்கு போய் ஒரு சொந்த பந்தம் இருக்க மாட்டாங்க, எல்லாம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த அடிவாண்டில் சாப்பாடு இருக்குங்க, அதை போய் சாப்பிட்டு அந்த வீட்டுக்காரங்க மட்டும் தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு வரோட அந்த மாதிரி தான் இருக்குது எங்கள் குழப்பம். இப்போ மணி 9:30, பாதி தூரம் வந்துட்டோம். சரி பக்கமாக போயிட்டு 10 மணிக்கு போயிடலான்னு நினச்சிட்டு அதுக்கு டீ கடையில் இருந்துச்சு. எங்கே டீ கடை பார்த்தாலும் எங்கே போகிறனாலும் அந்த டீ குடிக்காமல் நகர்றதில்ல. அது வந்து இந்த டிரைவர் வேலைக்கு போனதுலாம் இந்த வேக்கேஷன் மூவர்ஸ் வச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா குடிச்சு பழக்க மாட்டேங்குது. டீ தூக்கம் வர மாதிரி இருக்குன்னா குடிப்பாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி இல்லை. எல்லா டீ கடையிலும் நிறுத்த மாட்டாங்க. எங்கேயாவது ரொம்ப தூரமாக போகிற மாதிரி இருந்தால் தான் டீ சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போலாம் ஒரு 100 வெளியிலையும் கிளம்பிட்டு டீ குடிக்காமல் அந்த நாள் நகரப்பதில்லை. இப்போ காலையிலேயே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்தாச்சு. எங்கள் அம்மா பஸ்ஸில் போயிட்டு செவியூரில் வீட்டுக்கு வந்து ஒரு டீ, இப்போ ஒரு டீ, அங்கே போய் டீ கொடுப்பாங்க. எவ்வளோ டீன்னு வரும்போது கடுப்பாக ஆகிட்டுக்குதுங்க. வரும் இன்னும் வரல ஆயோ. சரி பேசிட்டு ஜாலியாக அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுகளை பார்த்தா அது ஒரு இது தானே. எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அண்ணா. இருங்க அவர் இந்த வண்டி வச்சுருக்கார். அவர் வண்டி தான் அது. இன்னும் நகுந்த பாட்டை காணும். டீ கடையில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எப்போ வருவாங்க. நம்ம மெதுவடை சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கொடிவேரி அணை வந்தாச்சு. இன்னும் ஒரு கடை கூட ஓப்பன் பண்ணல. டைம் 10 மணி ஆகுது. ஆனால் கடையெல்லாம் ஓப்பன் பார்க்கலாம். நீர் வரத்து எப்படி இருக்குன்னு கொடிவேரி. இது என்னது கொஞ்சம் தான் இருக்கு. படம் எடுத்தாங்க. இந்த தடுப்பான மறைச்சிடுங்க. வேறு கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி. சரிப்போ தெரியுமாடி. ஒரு ஸ்கூலெல்லாம் தொடங்கிச்சுல, அதனால அதிகமாக வரமாட்டாங்க. சீசனில் நல்லா வியாபாரம் இருந்திருக்கு. எல்லா பக்கம் கார் முழுசு இது வரைக்கும் வண்டியே வரல. அந்த ரெட் கலர் பூ எப்படி அழகாக அங்கே வர வேகம் கிடக்கு. அப்போல்லாம் பங்களாபூரில் நடந்து போகிற வழியில் இருக்குலாம் மரத்தை காண வெட்டி சாய்ச்சிட்டாங்க. இதெல்லாம் சைடு போட்டு. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு பக்கமாக வந்துவிட்டோம். வண்ணாரியம்மன் காலேஜ் தாண்டனே வீடு தான். ஓகே வேறு இந்த பூ தான் சொன்னேன், ரெட் கலர். இந்த பூ மரத்து பேர் என்னன்னு தெரியல. அப்போல்லாம் நிறைய இருக்கும் காலேஜில் ஸ்கூலில். இப்போல்லாம் இருக்குதா என்ன? பூத்து குலுங்குகிறது. சூப்பராக இருக்கும்.